அனைவருக்கும் வணக்கம். தற்போது வேலூரில் உள்ள வேல் தமிழா ஈவென்ட்ஸ் உரிமையாளர் வேல்முருகன் அவர்களுடன் தான் இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது வேல்முருகன் அவரை பற்றி சொல்லணும்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை 122 மணி நேரம் 21 மணித்துளிகள் இவர் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு ரெக்கார்டுன்றது பார்த்தீங்கன்னா பாடியே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒருத்தர் பாடும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எனர்ஜி அவருக்கு வெளியே போகும். தொடர்ந்து எப்படி இந்த உலக சாதனை பண்ணாருன்ற விஷயத்த நம்ம வேல்முருகன் ஐயா அவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது நீங்கள் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் முன்னாடி இந்த பாடும் திறன் உங்களுக்கு எப்படி வந்தது? யார் உங்களுக்கு பாடும் திறனை யார் கண்டறிந்து சொன்னாங்களா, இல்லை நீங்களே போயிட்டு இதுக்கான தேடல் தேடினீங்களா, இல்லை இதுக்கு முன்னர் உங்கள் வீட்டில் யாருன்னா பாடுறவங்க இருந்தாங்களா? வணக்கம். நான் உங்கள் வேல்முருகன். நான் வேலூர் மண்ணில் தான் பிறந்தேன். அதுவும் சைதாப்பேட்டையில் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, சந்த ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரியில் தான் நான் பிறந்தேன். 1979ஆம் ஆண்டு நான் சைதாப்பேட்டையில் பிறந்தேன். அங்கே தான் சின்ன பள்ளி பருவத்தை அங்கே தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் 9th 10th சத்வாச்சாரியில் சென்ட் பால் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படித்தேன். நான் 6th 7th 8th 9th 10th படிக்கிறப்ப நல்லா பாடுவேன். எங்கள் ஸ்கூல்லலாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ப்ரேயர்லாம் பாடுவேன். நிறைய நிகழ்ச்சி ஸ்கூலில் நான் பாடியிருக்கேன். பாடினதுனால எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ நல்லா பாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணதுனால எனக்கு இதே மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. நல்லா பாடுவேன். பள்ளி பருவத்தில் நீங்கள் பாடிருக்கீங்க. ஆமாம். அந்த பள்ளி பருவத்தில் பாடின ஒரு பாடல் பாடிக்காம நிறைய பாடல். அப்போ இல்ல பாடல் நீங்க காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. அப்புறம் ரஹ்மான் பாட்டெலாம் 10th +1 படிக்க சொல்ல ரஹ்மான் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பாட்டெலாம் ஃபர்ஸ்ட் வந்தப்போ ரோஜாலேருந்து காதல் ரோஜா அதெல்லாம் மனசுல ரொம்ப பதிஞ்ச பாட்டு அப்போல்லாம். அப்போ ரஹ்மான் வந்ததுலேருந்து ரொம்ப மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் நிறைய அதாவது காதல் ரோஜா பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரா, ஒவ்வொரு பஸ்ஸு ஸ்டேஷனு எங்கே பார்த்தாலும் அந்த பாடல் ரொம்ப இதுவாக இருந்தது. மூல முடுக்கெல்லாம் ரஹ்மான் சாங்ஸ் ஒலிக்க அந்த +2 என்னோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் நான் பாடினேன். அதுக்கப்புறம் இளையராஜா பாட்டெலாம் பாட ஆரம்பித்தேன். +2 முடிச்சுட்டு ஊரிஸ் காலேஜில் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு போனேன். பட்டதாரியா போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போனேன். ஊரிஸ் காலேஜில் ஈவினிங் காலேஜ் தான் போய் ஜாயின் பண்ண போனேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கம்ப்யூட்டர் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கு. ஆமா, ஈவினிங் காலேஜ் ஜாயின் பண்றது போறப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் இருக்குமே. ஆனா அதுல இருந்து எப்படி நான் ஸ்கூலுக்கு காலேஜ் பஸ்ஸில் தான் போவேன். போயிட்டு வரப்போ அந்த கீதாலியான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா எனக்கு அறிமுகம் ஆச்சு. நீங்க போய் அங்கே பாடுங்க, நீங்க சான்ஸ் கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பான்னு சொன்னாங்க. நான் போய் கீதாலியா ரத்தனம் சார் ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவருக்குள்ள போய் நான் சான்ஸ் கேட்டேன். நான் போய் சான்ஸ் கேட்குறப்போ ஃபர்ஸ்ட் என்னை பாடவே இல்லை, பாட விட மாட்டாங்க. அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆகட்டும் எதனா ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் அதை எடு தொடை அப்படின்ற மாதிரி தான் இல்லை. பொருள் எடுத்து வைப்பேன், திருப்பி வந்துடுவேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு கோரஸ்லாம் பாட ஆரம்பித்தேன். நான் இந்த கோரஸ் ஃபர்ஸ்ட் பாடின கோரஸ்லேருந்து எதனா ஒன்று சொல்லுங்களேன். நிறைய பாட்டு இருக்குது. இல்லை உங்களுக்கு அதில் பிடிச்சமான ஒரு இடம் இது அதாவது தென்றல் பாடும்போது டைரக்டா பாடாம அந்த லாஸ்ட்ல அந்த ஜும் 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 அந்த ஒரு மியூசிக் ரஹ்மான் சாங்ஸ்ல அந்த நெஞ்சினிலே பாட்டுல ஃபர்ஸ்ட் கோரஸ்ல வரும். முந்திரி தந்தி கொஞ்சிக்கோ முந்திரி முத்தலி சிந்திக்கோ மஞ்சளி வண்ண சுந்தரி வாவே தாங்கு நக்க தகுதியாடும் தங்க நிலாவே ஹோய். அவரு கோரஸ் வரும். கோரஸ் போர்ஷன்லாம் முதல்ல பாட ஆரம்பிச்சேன். ஒரு கோரஸ் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாடுவீங்க சார்? ஒரு 3-4 பேர், குறைஞ்சு 3-4 பேர் இல்லை 6-7 பேர் பாடுவோம். அந்த 6-7 பேர்ல அந்த கோரஸ்ல தான் உங்களோட இது கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கோரஸ் பாடும்போது பாடிட்டு வந்தோன்னா உங்களுக்கு எப்படி அந்த மனநிலைமை இருந்தது? அதாவது ஒரு ஹாப்பியா நம்ம ஏதோ ஒண்ணு அப்போ கண்டிப்பா மியூசிக் ஸ்டேஜ் பாடுறதே பெரிய விஷயம் தான். அப்போ ஸ்டேஜ் ஏறி நம்ம ஒரு மைக் பிடிச்ச எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நரம்பெல்லாம் ஐயோ நம்ம பாடகர் ஆக போறேன்னு ஒரு கண்டிப்பா அந்த நம்பிக்கை கொடுத்த என்னோட குருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். முக்கியமாக அவரை மறக்காம கண்டிப்பா செல்வரத்தன் ஐயாவை கண்டிப்பா நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மைக் கொடுத்தவர் அவர் தான், முதல் குருநாதர் அவர் தான். கண்டிப்பா அதுதான் விஷயம். அப்புறம் நாங்கள் பாடுறப்ப திருஞானம் சம்பந்தம்ன்ற மியூசிக் கற்றுக்கினேன்.
மியூசிக். ஓ, நீங்க வந்து பல கலை ஆமா, நான் கிளாசிக்கல் பாடுவீங்க, மியூசிக்கும் இசையும். நான் மியூசிக் கத்துக்கினேன். அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கினீங்க சார்? எனக்கு வயலின் வாசிக்க தெரியும். வயலின். ஆமா, ஓகே. ஒரு 3 கிரேட் வரலும் அதுலயே இது பண்ணீங்க. ஆமா ஆமா. எப்படி அந்த அதாவது நம்ம வந்து பல கலைகள்ல போனோம்னா கொஞ்சம் இது இருக்கும், ஒண்ணுத்துலயே நம்மளால கான்சென்ட்ரேஷன் அதான் பாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால மியூசிக் கற்றுக்கிறேன். மியூசிக் தெரிஞ்சுக்கணும், மியூசிக் கார்ட்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கற்றுக்கினேன். காலம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் ஆச்சு. உங்களுக்கு அப்போ ஒரு இது உங்க மைண்ட்ல ஓடல, என்னடா நம்ம வெறும் கோரஸ் அதுக்கப்புறம் மியூசிக் அப்படின்னு? ஆமா, ஒரு 2-3 வருஷம் அந்த கோரஸையாவது ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு ஏக்கம் கண்டிப்பா மனசுல ஏக்கம் இருந்துச்சு. நான் மைக் எடுத்து பாடுறதுக்கு 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் முதல்ல கச்சேரியில் பாடின பாட்டு அந்த 3 வருஷமும் நீங்க போறப்பெல்லாம் கோரஸ் தான் பாடுவேன். எனக்கு வந்து அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்போ ஒரு இது தோணலைங்களா, என்ன நம்ம அப்போ பணத்துக்காக தான் இனிமேல் நம்மள டிசைட் பண்ற மாதிரி? ஆமா, அப்போ பணத்துக்காகலாம் போல. அப்போ என்னோட பேமெண்ட், என்னோட பேஷனை வெளிப்படுத்தணும். எனக்கு 5 ரூபா பேமெண்ட் கொடுப்பாங்க. ஓகே. சத்வாச்சாரில் போய் வீடு இருக்கும், 2 ரூபா, ஒரு ரூபா ஆட்டோவில் வருவேன். வந்து அங்கேருந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து வந்துடுவேன். கையில் 4 ரூபா வச்சு. அப்பெல்லாம் 75 காசு 50 காசுன்ற மாதிரி தான். ஆட்டோக்கு அவ்வளோதான் காசு. மறுநாள் காசு வச்சிருப்பேன், அவ்வளோதான். 4 ரூபா தான் கையில் இருக்கும். நான் ஒரு மியூசிக் மேலே இருந்த ஆர்வத்தினால நான் போனேன். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னோட சம்பளத்தை ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் பாடின பாட்டு வந்து சூரிய வம்சம்ன்ற படத்தில். அது ஒரு பாடல் பாடிக்க. ரோசா பூ சின்ன ரோசா பூ, உன் பேரை சொல்லும் ரோசா பூ, காற்றில் ஆடும் தனியாக. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு பாட ரோசா பூ பாடினீங்களா சார்? அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பிச்சு எடுக்கிறதா, அதுக்கு ஒரு கரெக்டான டெக்னிக்கல் வேர்டு சொல்லுவாங்க சார். ஸ்ருதி. அந்த ஸ்ருதின்றது அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணிட்டு பாடுங்க, ரோசா பூ சின்ன ரோசா பூன்ட்டு. கண்டிப்பா அந்த ஸ்ருதி வந்து நீங்க எப்படி கத்துக்குனீங்க? எங்க குரு தான், அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, இப்படிதான் பாடணும், இப்படிதான் பாடணும், இப்படிதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோரஸ் பாடுறப்ப எங்களுக்கு தெரியும். நிறைய ஒரு கிறிஸ்டின்ன்றதுனால கிறிஸ்டின் ஆல்பம்ஸ்லாம் வந்து பார்ட்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாரு. கிறிஸ்டின் ஆல்பம்ஸ்லாம் நான் கோரஸ் பாடுறதுக்கு போயிருக்கேன். அதனால வந்து ரொம்ப கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கணும் தான் நான் ஃபஸ்ட்டு சண்டே ஆனால் அந்த சர்ச்சு இது மாதிரிலாம் கொயர்லாம் போய் பாடுறதுக்கு போவேன். அவர் கூட போவேன், அவர் கூட இருந்தேன். ஃபஸ்ட்டு பாட்டு பாடினேன். பப்ளிக்ல பாடுறதுக்கும் அந்த சர்ச்சில் பாடுறதுக்கும் உங்களுக்கு எப்படி அந்த மனநிலைமை இருக்கும்? நிறைய நம்ம ஒரு கேமரா எடுக்கிறோம்னா இந்த இடத்துல போகும்போது நம்ம மைண்ட் செட்லாம் மாறும், அந்த மாதிரிலாம். கண்டிப்பா பப்ளிக்ல பாடுறதுக்கும். பப்ளிக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வந்ததுங்களா? அதனால் கண்டிப்பா எந்த பயமும் இல்லைங்க. ஏன்னா மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் தான் இந்த தவிர அந்த பயம் அந்த கூச்சம் அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. வாழ்க்கையில ஒரு நம்ம வந்து மியூசிக் நல்லா பாடணுன்றதான் அவங்க என்ன பாக்குறாங்கன்றத ஒரு பயம்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒன்று சாதிக்கணும், மியூசிக்ல எதனா ஒன்று பண்ணணும், மியூசிக் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய வெறிதான் மனசுல இருந்துச்சே தவிர மற்றபடி அந்த கூச்சம் அதெல்லாம் கிடையாது. சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது அந்த முதல்ல பாடக்கூடிய ஒரு சான்ஸ் எப்படி வந்தது? நீங்க 3 வருஷமா கோரஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த ரோசா பூன்றது அன்னைக்கு யாருன்னா வராம உங்களுக்கு? ஆமா, மெயின் பாடகர் வந்து அன்னைக்கு வரல. நீ பாடு. நான் ஃபர்ஸ்ட் பாட்டை நான் பாடினேன். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு பாடுவியான்னு கேட்க சொல்லுவோம். அன்னைக்கே ஒரு 7-8 பாட்டு பாடினேன் ஒரே நாள். அதாவது அடுத்த அவருக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டீங்க. ஆமா, அதுக்கப்புறம் அவரு மெயின் பாடகர் வராம போயிட்டாரு. இதுக்கு சண்டை வந்து பிரச்சனை வந்து என்ன பாட வச்சுட்டேன்னு சொல்லிட்டு, அதனால அங்கேருந்து பாட ஆரம்பிச்சேன். அந்த ஆர்கெஸ்ட்ரால வந்து ஒரு நான் 4-5 வருஷம் அங்கேயே தான் இருந்தேன். கீதாலி ஆர்கெஸ்ட்ரால இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே பாட ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் வெளியே யாரா ஃபர்ஸ்ட் டேட் நிறைய பேர் உங்களை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ வேல் தமிழா நீங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு நிறைய ஆர்கெஸ்ட்ரால கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வெளியே வந்து பாட ஆரம்பிச்சேன். வெளியே வந்து பாட ஆரம்பிச்ச உடனே எனக்கு திருமணம் ஆச்சு. ஃபேமிலி பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ரோட்டரியில் போய் ஜாயின் பண்ணேன். திருமணம் ஆன பிறகு நீங்கள் வந்து அதாவது வீட்டு டென்ஷன், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன்னுவாங்க. ஆனால் இந்த திருமணம் ஆன பிறகு உங்களுக்கு வந்து முன்ன பாடினதுக்கும் இதுக்கும் எப்படி அந்த நிறைய மனநிலைமை உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட மியூசிக்கே வந்து இன்னும் நிறைய ஆனது. ஏன்னா என்னோட தேவைகள் அதிகமாச்சு. நிறைய பண்ணணும், நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோட சொந்தமாக ஒரு பேண்ட் ஆரம்பித்தேன். சொந்தமாகவே நீங்களே ஒரு ஈவெண்ட்? ஆமாம், அதுதான் வேல் தமிழா ஈவெண்ட். ஆமாம், சொந்தமாக ஈவெண்ட் ஆரம்பித்தேன். நான் ரோட்டரியில் போய் ஜாயின் பண்ணேன். ரோட்டரியில் சேர்ந்து 16-17 வருஷம் ஆகுது.
16 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. 16 வருடங்களா ரோட்டரியிலே ரோட்டரியில் இருக்கேன். இந்த ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் இது மியூசிக் பாடிட்டே இருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் பிஎன்ஏல போய் இது ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு நான் போய் ஜாயின் ஆகி பிஎன்ஏல இருக்கேன். ஆனால் இது மியூசிக் பாடினே இருந்தேன். ஏதாவது மியூசிக்காக எதனா ஒன்று பண்ணணும். நம்ம இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம மியூசிக் வந்து நம்மளை அங்கீகாரம் பண்ணிச்சு. அதுக்காக நம்ம எதனா ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு புதுசாக பிளான் பண்ணேன். இசையில் ஒரு புதிய ஒரு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரலும் 122 மணி நேரம் 21 நிமிஷம் தொடர்ந்து பாடி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். ரோட்டரியோட சப்போர்ட்னாலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் அந்த சாதனை பண்ண முடிஞ்சிச்சு. அந்த 7-8 பாடல் பாடினதா சொன்னீங்க நீங்க. ஆமாங்க. முதல் இதில் அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. நீங்கள் புதியதாக ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமாக வேல் தமிழா ஈவெண்ட்ஸ்ன்னு ஆரம்பிச்சிங்க. அந்த வேல் தமிழா ஈவெண்ட்ஸ் ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த உங்கள் கூட பாடுறவங்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது? என்னோடய மியூசிஷியன்ஸ் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நிமிஷம் வரலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸு மியூசிக் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு எல்லாருக்கும் லிங்க் இருக்குது. எல்லோரும் வந்து பாடுவாங்க. திரைப்பட பின்னணி பாடகர்ஸு, அப்புறம் செலிப்ரிட்டிஸு, ஆடல் சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லாவே தெரியும். எல்லோரும் நான் சொன்னால் எந்த ஒரு மறுப்பு இல்லாமல் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் உங்க மேலே அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ வேல் தமிழா வேல்முருகன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்ற அளவுக்கு. சமயத்தில் தான் எனக்கு அரவிந்த் பாபான்னு அறிமுகம் பண்ணார். வேலூர் இசையமைப்பாளர் அரவிந்த் பாபான்னு எனக்கு வந்து திரைப்படத்தில் பாடுற எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அவர் மியூசிக்கில் நிறைய ஆல்பம்ஸ் பாடியிருக்கேன். எப்போன்னு சொன்னீங்கன்னா அங்கே கொரோனா வந்துச்சு. கொரோனா அப்போ நான் அவங்க ஆஃபீஸில் போய் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உக்காருவோம். வேறு எங்கேயும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லைங்களா. அவங்க ஆஃபீஸில் உட்காந்து நான் மியூசிக் பற்றி தான் பேசுவோம். அவரும் மியூசிக் பற்றி பேசுவார், மியூசிக் சொல்லிக் கொடுப்பார். அவர் மியூசிக் கம்போசரு. பாடி 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 என்ன ஆச்சுன்னா கொரோனாக்காக ஒரு பாட்டு பண்ணோம், ஒரு ஆல்பம்ஸ் ஒன்று பண்ணோம். ஃபஸ்ட்டு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணோம், அதை ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஆல்பம்ஸ், ப்ரைவேட் ஆல்பம்ஸ் நிறைய அவரோட மியூசிக்கில் நான் பாடியிருக்கேன். இந்த பாடினே இருக்க சமயத்தில் அவருக்கு ஒரு படத்துக்கு மியூசிக் படத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த படத்தில் என்னை பாட வச்சார். என்ன பாடல என்ன படம்ன்றது சொன்னீங்கன்னா, ஐஏஎஸ் கண்ணமான்னு ஒரு படம். பெண்களை போற்றும் விதமாக பெண்கள் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி ஒரு படம். முகவரியே தெரியாது வழி தெரியாது ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு. ஒரு டிஃப்ரெண்டான சாங். முகவரியே தெரியாத பாடல் வந்து ஒரு பெண்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு பாட்டு கொடுத்தாரு. நான் கடந்த 2025ஆம் ஆண்டு பின்னணி பாடகராக அறிமுகமான அவர்னால தான் நாங்கள் திரைப்பட பாடகர், அதாவது திரைப்பட பின்னணி பாடகராக அடி எடுத்து வைத்து. ஆமாம், மேலை பாடகராக இருந்து திரைப்பட பின்னணி பாடகராக அறிமுகமான அரவிந்த் பாபண்ணனுக்கு ரொம்ப நன்றிகள். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கண்டிப்பாக அவர் இந்த சமயத்தில் அவர் நான் வந்து வேற யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் மூலியமா உங்களுக்கு அறிமுகமானவங்க, அதாவது திரைத்துறையிலையும் சரி நம்ம வேலூர்லேயும் சரி? மியூசிக் டைரக்டர் தீனா எனக்கு ரொம்ப அறிமுகமானார் இந்த ஃபீல்டில் வந்து. அப்புறம் இளையராஜாவோட அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர், அப்புறம் லக்ஷ்மண் ஸ்ருதி ஆர்கெஸ்ட்ராவில் நிறைய பேர் வாசிக்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, க்ளோஸ் ஆனாங்க. இது இல்லாமல் சவுத் சைடில் இருக்கிற நிறைய மியூசிஷியன்ஸ், திரைப்படத்தில் வாசித்து நிறைய மியூசிஷியன்ஸ் அந்த பாடல் பாடினதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக ஆனதாக சொன்னாங்க நிறைய பேர். இன்னொன்று, இந்த ஒரு பாடல் நீங்கள் பாடிட்டு மக்கள் வந்து சூப்பராக பாடினீங்கன்னும் போது தான் ஒரு கலைஞனுக்கு ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம். அது மாதிரிலாம் உங்களை எத்தனை பேர் பாராட்டும் போது உங்களோட மனநிலைமை எல்லாம் அடுத்து எப்பயுமே ஒரு கலைஞன் வந்து பணமோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான். அந்த கைத்தட்டல், அந்த பாராட்டு தான் கண்டிப்பாக. ஒரு கைத்தட்டு சூப்பராக பாடினீங்க அவனுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தது கண்டிப்பாக எனக்கு ஒரு வெகுமதி கொடுத்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆடியன்ஸ் ஸ்கேல பாராட்டு வாங்குறதை விட என்னோட மியூசிஷியன் ஸ்கேல நான் நிறைய பாராட்டு வாங்கணும்னு நினைப்பேன். என்னோட சீனியர்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆடியன்ஸுக்கு வந்து இசையை பற்றி தெரியுது, இசை கலைஞர்கள் வந்து நிறைய நான் இந்த இடத்துல ஏன் நீ சுதி கம்மியாயிடுச்சுன்னுவாங்க. கண்டிப்பாக நான் சோஷியல் மீடியாவில் போடுறப்போ நிறைய பேர் இந்த பாட்டு இது சின்ன தப்பு இருக்குது, அது இருக்குது, இது கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா பாடினா என்னோட அது மாதிரி சொல்லும் போது நீங்கள் என்னடா சொல்றது நம்மளுக்கு அதெல்லாம் என்னோட சீனியர்ஸ்க்கு என்ன சொன்னாலும் எடுத்துப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் அவங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால ஏதோ சின்ன தப்பு இருந்தால் கூட திருத்திக்குவேன். அடுத்த தடவை பாடுறப்போ நிறைய பாராட்டியிருக்காங்க என்னோட சீனியர் மியூசிஷியன்ஸு.
என்னோட ஆடியன்ஸ் கையிலேருந்து வரதை விட என்னோட மியூசிஷியன்ஸ் கையிலேருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸ் எனக்கு இந்த சமயம் வரல எனக்கு ரொம்ப என்னோட சீனியர் மியூசிஷியன்ஸ் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையில் அவங்களால நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் நிறைய எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா தேவைகளுக்காக நம்மளோட பேஷனும் டெவலப் பண்ணோம், நம்ம வீட்டையும் பார்க்கணும். அந்த உங்களோட மனைவியோட சப்போர்ட் எல்லாம் எப்படி இருந்தது? கண்டிப்பாக மனைவி மட்டும் இல்லைன்னா அந்த 122 மணி நேரம் என்னை கண்டிப்பாக கடந்து பாடியிருக்கவே முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். அவங்க தான் எனக்கு கிட்ட இருந்து மொத்தமாக பார்த்துக்கினாங்க. உங்கள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சொல்லுவாங்க? அதாவது மியூசிஷியனு இந்த பாடகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி முடியறதுக்கே ஒரு 10-11 ஆகும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரத்துக்கு லேட் ஆகும். அது மாதிரி டைமில் வந்து ஏங்க இந்த மாதிரிலாம் இந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்து? இல்லை அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், என்னோட ஃபீல்டு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, நான் இந்த டைம் தான் வருவேன், இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. என்னோட லைஃப் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பக்குவப்படுத்தி. ஆமாம், என்ன விஷயம்னாக்கா நம்ம மனைவிகளுக்கு எந்த விஷயமும் வெளிப்படையாக இருக்கும். ஒளி மறைவு இல்லாமல் வெளிப்படையாக இருந்தால் நம்ம லைஃப் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஒரு இசை கலைஞனாவோ மட்டும் சொல்ல, நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லலை. எல்லாருமே அதுதான் ஃபஸ்ட்டு, நம்ம ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோரஸ்லேருந்து இதுக்கப்புறம் போனீங்க. அந்த கோரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இசை அந்த வயலின் கற்றுக்கினதா சொன்னீங்க. அதில் எதனா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதாவது பாடல் இல்லாமல் ஒரு இடத்துல கச்சேரியில் வயலின்? இல்லை, நான் சோலோ வாசியிருக்கேன், கற்றுட்ருக்கேன். இன்னும் நான் கற்றுக்கிறேன், வயலின் நிறைய கற்றுக்கணும். ஏன்னா நான் பாடகனாக தான் அறிமுகமானேன், எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியாது. கட்டுறது கைமண் மாதிரி, கல்லாத உலகளவு மாதிரி இன்னும் நிறைய கற்றுக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் கற்றுப்பீங்களா இல்லை வேற எதனா? இல்லை, எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கினா போதும், மியூசிக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன். சரி, நீங்கள் எதனா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த பாடல் பாடும்போது நிறைய பேர் கை தட்டினாங்க அப்படின்னு ஒரு பாடல் பாடுங்க. நிறைய பாட்டு இருக்குங்க. இல்லை, உங்களுக்கு அதில் பிடிச்சது? நான் என்னோட ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த காதல் ஓவியம்ன்ற ஒரு படத்தில் சங்கீத ஜாலிமொழியும் அதிகமாக கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. அந்த பாடல் வந்து பாடுன்னுவாங்க. ஆமாம், சரி, அது ஓரிரு வார்த்தைகள். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் வார்த்தையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை, என்னாதமேவா அப்படின்னு காதல் ஓய்வுன்ற படத்தில் அடிக்கடிக்கு இந்த பாட்டை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் இது எஸ்பிபி பாடின ஒரு மாஸ்டர் பீஸு, இளையராஜாவோட ஒரு மாஸ்டர் பீஸு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இது பாடி நான் இந்த பாடலில் வந்து பாடிருக்கேன். இந்த கல்லூரி பருவத்தில் எதனா பாடிருப்பீங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சூப்பர் மச்சான் அப்படின்னு இருப்பாங்க. கண்டிப்பாக மாதிரி ஒரு பாடல் இல்லை? நான் கல்லூரி பருவத்தில் ரஹ்மான் பாடலாம் பாடி நிறைய அந்த சீசன் காதல் ரோஜாவே பாடினீங்க. அதாவது அப்புறம் கோவெண்ணிலா இருவானிலா அமர் நிறைய ரஹ்மான் சாங். ரோஜா 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 ரோஜா. அப்புறம் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டே. அதெல்லாம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அதெல்லாம் நிறைய பாடி நான் நிறைய கைத்தட்டல் வாங்கியிருக்கேன், நிறைய பாராட்டு வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு கலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணீங்க. ஆமாங்க, 2022ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 22ஆம் தேதி வரலாம். அது ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் சொன்னீங்க? 122 மணி நேரம் 21 நிமிஷம் 21 நிமிடங்கள். சூப்பராக பண்ணி அந்த டைம்ல சாப்பிடாம கண்டினியூஷனா எப்படி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட்னா வந்து 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் பிரேக். யார் எந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாலும் தொடர்ந்து எப்படி சாப்பிடாம? அது வந்து அந்த மியூசிக் போடுறப்போ நான் பாடி முடிச்சு ஒரு பாடல்ல ஒரு மியூசிக் வரும்போது நீங்க வந்து அந்த லிக்விட் ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்குவேன், சாலிட் ஃபுட்லாம் எடுக்க முடியாது. எங்கேயும் வெளியே 6 நாள் நீங்க சாலிட் எதுவுமே லிக்விட் ஃபுட் தான் எடுத்துக்குவேன். 6 நாள் எதுவுமே சாப்பிடல. 24 மணி நேரம் பாடிட்டு 2 மணி நேரம் பிரேக் எடுத்து. ஏன்னா அந்த 5 மினிட்ஸ் வந்து டோட்டலாக 24 ஹவர்ஸ் பாடிட்டு தான் பிரேக் எடுக்க முடியும். 24 மணி நேரம் பாடிட்டு 2 மணி நேரம் பிரேக், 24 மணி நேரம் பாடிட்டு 2 மணி நேரம் பிரேக். அது மாதிரி வந்து 6 நாள் பாடிருக்கேன் தொடர்ந்து. அந்த தொடர்ந்து பாடிட்டு அப்புறம் உங்களோட மைண்டு இதெல்லாம் எப்படி இருந்தது? என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு.
சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமா, என்னோட லைஃப்ல வந்து ரோட்டரியில் எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் ஒரு பாக்குறவங்க எல்லாம் வேல் தமிழா சூப்பர் சூப்பர் என்னும் போது நமக்குள்ள அப்ப இருந்து சோசியல் மீடியா கம்மி. இப்ப வந்து இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இப்ப இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய ரீச் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு புதிய முயற்சி பண்ண போறீங்கன்னா என்ன பண்ண போறீங்க நீங்க? இந்த 122 மணி நேரத்தை கடந்து ஒரு பெரிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம். இந்த ஆண்டே நீங்க பண்றதா பிளான் பண்ணிருக்கோம். ப்ளோயிங் வெல்லூர் சார்பாக உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.